வணக்கம். திமுகவோட 5 வருஷ ஆட்சி முடிவுக்கு வந்திருக்கு. சரி, இந்த 5 வருஷத்துல அவங்க என்ன செஞ்சாங்க? குடுத்த வாக்குறுதிகள் என்னாச்சு? அவங்க சந்திச்ச சவால்கள் என்ன? வாங்க ஒரு டேட்டா ட்ரிவன் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம். 2021ல திமுக ஆட்சிக்கு வந்தப்போ அவங்க கையில இருந்தது ஒரு மெகா லிஸ்ட். மொத்தம் 505 தேர்தல் வாக்குறுதிகள். இதுதான் அவங்க பயணத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ 5 வருஷம் கழிச்சு இப்போ கணக்கு பார்த்தா என்ன நிலைமை? இதுதான் நம்மளோட முக்கியமான கேள்வி. வாங்க, சாதனை என்ன, சவால் என்ன, எதெல்லாம் இன்னும் செய்யலன்னு ஒரு அலசல் பார்த்துடலாம். சரி, முதல்ல இந்த அரசாங்கத்தோட பெரிய வெற்றிகளா பார்க்கப்படுற விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அதாவது சமூக நலத்திட்டங்கள் மற்றும் பொருளாதார வளர்ச்சி. முதல்ல கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இது உண்மையிலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. யோசிச்சு பாருங்க, 1,31,00,000 பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய். இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. அடுத்தது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். இப்போ தினமும் 17 லட்சத்துக்கும் அதிகமான நம்ம பள்ளி குழந்தைங்களுக்கு காலை உணவு கிடைக்குது. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதனால பள்ளிக்கூடத்துக்கு வர மாணவர்களோட எண்ணிக்கை அதிகமாகிருக்கு, அவங்களோட ஊட்டச்சத்தும் மேம்பட்டிருக்குன்னு ஆய்வுகள் சொல்லுது. அடுத்ததா பெண்களுக்கான இலவச பேருந்து பயணம். இது வெறும் ஒரு பயணச்சலுகை மட்டும் இல்ல. இந்த திட்டம் ஆரம்பிச்சதிலிருந்து பெண்கள் 820 கோடி தடவைக்கு மேல பயணம் செஞ்சிருக்காங்க. அடேங்கப்பா, இது அவங்களோட பொருளாதார சுதந்திரத்துக்கு எவ்வளவு பெரிய உதவியா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. பொருளாதாரத்தை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மாநிலத்தோட வளர்ச்சி ரொம்பவே நல்லா இருக்கு. குறிப்பா 2024-25ல பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிபி வளர்ச்சி 11.910%. இது கடந்த 14 வருஷத்திலேயே இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி. ஏற்றுமதி துறையிலையும் தமிழ்நாடு கலக்கு இருக்கு. முக்கியமா எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதி. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கிட்டத்தட்ட 9 மடங்கு வளர்ச்சி. இது மாநிலத்தோட பொருளாதார வெற்றியில ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சரி, வெற்றிகளை பத்தி பேசிட்டோம். இப்போ நாணயத்தோட மறுபக்கத்தை பார்க்கலாம். அதாவது சில பெரிய அரசியல் சவால்கள், அப்புறம் நிறைவேற்றப்படாம இருக்கிற முக்கிய வாக்குறுதிகள். அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, அவங்க கொடுத்த 505 வாக்குறுதிகள்ல 75% ஒன்னு முழுசா நிறைவேற்றிட்டோம், இல்லனா பகுதி அளவு செயல்படுத்திட்டோம்னு சொல்றாங்க. ஆனா அரசாங்கம் அப்படி சொன்னாலும் மக்களால அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட பல பெரிய வாக்குறுதிகள் இன்னும் காத்துக்கிட்டு தான் இருக்கு. உதாரணமா நீட் விலக்கு, பழைய பென்ஷன் திட்டம், அப்புறம் நம்ம ஊர் இளைஞர்களுக்கு 75% வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு. இது எல்லாமே முக்கியமான விஷயங்கள். இந்த ஆட்சியில நாம முன்னெப்போதும் பார்க்காத ஒரு விஷயமே ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் நடந்த ஒரு பெரிய மோதல் தான். மசோதாக்களை நிறுத்தி வச்சதுல ஆரம்பிச்சு தமிழ்நாடு பெயர் சர்ச்சை வரைக்கும் இந்த மோதல் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. கடைசியில உச்சநீதிமன்றம் தலையிட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொன்ன மாதிரி இது கூட்டாட்சிக்கு கிடைச்ச ஒரு வரலாற்று வெற்றியா பார்க்கப்பட்டுச்சு. இப்போ இந்த ஆட்சியோட ரொம்பவே சர்ச்சைக்குரிய 2 விஷயங்களை பார்க்கலாம். ஒன்னு சட்டம் ஒழுங்கு நிலைமை, இன்னொன்னு ஊழல் குற்றச்சாட்டுகள். இங்க ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. ஒரு பக்கம் கவர்மெண்ட் டேட்டா படி கொலை வழக்குகள் 7% குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம எல்லாரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குன தொடர் கும்பல் வன்முறைகள், ஆணவ கொலைகள், காவல் மரணங்கள்னு செய்திகள் வந்துகிட்டே இருந்துச்சு. அஃபிஷியல் டேட்டாவை தாண்டி மக்களை ரொம்பவே பாதிச்ச சில பிரச்சனைகள் இதோ. தொடர்ச்சியா நடக்கிற சாது வன்கொடுமைகள், பட்ட பகல்ல நடக்கிற வெட்டுக்குத்து சம்பவங்கள், அப்புறம் 25க்கும் மேற்பட்ட காவல் மரணங்கள்னு குற்றச்சாட்டுகள். இப்படி பல சவால்கள் இருந்துச்சு. போதைப்பொருள் பிரச்சனை எவ்வளவு சீரியஸா இருக்குன்னு இந்த நம்பர்ஸ் சொல்லும். பாருங்க, ஒவ்வொரு வருஷமும் 20,000 கிலோவுக்கு மேல கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இது உண்மையிலே ஒரு பெரிய சவால். இந்த ஆட்சியில இன்னொரு பெரிய தலைவலி முக்கிய அமைச்சர்கள் மேல வந்த ஊழல் குற்றச்சாட்டுகள். சென்ட்ரல் ஏஜென்சிகள் போட்ட வழக்குகள் தான் இது. இந்த டேபிள்ல யார் யார் மேல என்னென்ன வழக்குகள் இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். சரி, இவ்ளோ நேரம் பார்த்ததை வச்சு பார்த்தா இந்த 5 வருஷங்கிறது 2 விதமான கதைகளை சொல்ற மாதிரி இருக்கு. அப்போ கடைசி கேள்வி இதுதான். இந்த 5 வருஷத்தை நாம எப்படி பார்க்கணும்? சமூக நலத்திட்டங்கள், பொருளாதார வளர்ச்சின்னு ஒரு நல்ல பக்கமாவா, இல்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், அரசியல் மோதல்கள், ஊழல் குற்றச்சாட்டுகள்னு இருண்ட பக்கமாவா? நாங்க டேட்டாவை உங்க முன்னாடி வச்சுட்டோம். இறுதி முடிவு அது உங்க கையில தான் இருக்கு.